السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமை சார்பாக நடத்தப்படுகிற இந்த வருட ரமலான் மாதத்திற்கான திருக்குர்ஆன் விளக்க உரையினுடைய சூரா அல் ஃபாத்திஹா என்கிற அத்தியாயத்தின் இறுதி வசனங்களின் விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற வசனமானது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த வசனத்தினுடைய பொருளுக்கு போவதற்கு முன்பாக இந்த வசனத்தினுடைய ஒரு குறிப்பு விளக்கத்தை பார்ப்பது பொருத்தமானது என்று நம்புகிறேன். இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்கள் என்று சொல்கிறான், வழிகட்டவர்கள் என்று சொல்கிறான். இப்படி கோபத்திற்குரியது, வழிகட்டது என்கிற இரண்டுமே பொதுவான தன்மைதான். அது குறிப்பிட்ட மதத்தை இந்த வார்த்தையில் அல்லாஹ் குறிக்கவில்லை, குறிப்பிட்ட கொள்கையையும் அல்லாஹ் குறிக்கவில்லை. ஆனாலும் கூட இந்த வசனத்தினுடைய பின்னணி, இது இறங்கியதனுடைய நோக்கம், இது அனைத்துமே வழிகட்டவர்கள் என்றால் அது குறிப்பிட்ட மதத்தை, கொள்கை உடையவர்களை குறிக்கிறது. அல்லாஹ்வின் கோபத்திற்கு உரியவர்கள் என்றால் அதுவும் குறிப்பிட்ட கொள்கை உடையவர்களைத்தான் குறிக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் இந்த வசனத்தினுடைய கருத்துக்கு நாம் செல்வது பொருத்தமானது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ கேட்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். இஹ்தினா, இறைவா எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக, அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை, கோணல் இல்லாத, அதில் எந்த விதமான கரையும் இல்லாத, மாற்றம் இல்லாத, அசத்தியம் கலவாத நேரான வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். இது முதலாவது விஷயம். இதுதான் ஷைத்தானாலே நெருங்க முடியாத ஒரு கருத்து. ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான். வானிலிருந்து அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்புறப்படுத்தக்கூடிய வேளையிலே அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், அந்திருனி இலா யௌமி பாத்தூன், இறைவா எனக்கு நீ கியாமத்து நாள் வரை அவகாசம் கொடுக்க வேண்டும், நான் உன்னுடைய நேரான பாதையில் சென்று உட்கார்ந்து அவர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னான். இது அவனுடைய கூட்டு. யாரை மட்டும் அவனால் கெடுக்க முடியாதாம்? இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், அதாவது உனக்கு முழுக்க முழுக்க இஹ்லாஸோடு நடக்கக்கூடிய, எந்த விதமான தீய நோக்கங்களும் இல்லாமல், அல்லாஹுக்கு ஈடு கற்பிக்காமல், அல்லாஹுவை இணையாக்காமல், முழுக்க முழுக்க அல்லாஹுக்காகவே எல்லா காரியங்களையும் செய்பவர்கள். வணக்க வழிபாடு மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக மட்டும் செய்கிறார் இல்லையா, மார்க்கத்தின் பெயரால், அது அனைத்தையுமே அல்லாஹுக்காக செய்கிற அந்த இஹ்லாஸுடைய மனிதன், அவனை மட்டும் என்னால் நெருங்க முடியாது என்று அவன் சொன்னதாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். இதுதான் நேரான வழி. அந்த நேரான வழியை விட்டு பிறண்டு தவறான வழியில் சென்றவர்கள்,
கோணலான வழியை தேர்வு செய்தவர்கள். சிராத்துல் முஸ்தகீம் என்றால் அது மார்க்கம்தான், அல்லாஹும் அவனுடைய நபிமார்களும் சொன்ன அந்த விஷயங்கள் தான். ஆனால் அதை விட்டு விலகி, தெரிந்தும் அதை விட்டு விலகி தவறான பாதைக்கு சென்றார்கள் இல்லையா, அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு அருள் புரிந்தவர்களின் வழியை நீ காட்டுவாயாக யா அல்லாஹ். அந்த அருள் புரிந்தவர்கள் என்றால் யார்? கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானவர்கள். கோபத்திற்கு உள்ளானவர்கள் யாரு? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகள் மற்றும் நபிமார்களுடைய அந்த வழிமுறைகள், இதை விட்டு விலகி சென்றார்கள் இல்லையா, இவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருளும் இல்லை, நிஅமத்தும் இல்லை, ஆனால் மாறாக அல்லாஹ்வினுடைய கோபம் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அல் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது அல்லாஹ் கோபித்து கொண்டான் என்றால் அவர்களை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதாவது சூரா அல் பக்ராவினுடைய 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபாஉ பிகலபின் அலா கலப். யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் தான் தாங்கள் செய்த அந்த தவறின் விளைவாக, தண்டனையாக அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு மேல் கோபத்தோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். கோபம் மட்டுமல்ல, கோபத்திற்கு மேல் கோபம், சரியான கோபம், உச்சகட்ட கோபம். அப்பேற்பட்ட அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கிய ஒரு சமுதாயம் எதுவென்று சொன்னால் யூதர்கள் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, வலத்தால்லீன், எங்களுக்கு நீ எந்த வழியை காட்ட வேண்டும் தெரியுமா? அந்த வழி யாருடையது தெரியுமா? வலத்தால்லீன், வழிகெட்டவர்களுடைய வழியும் அல்ல. யார் அந்த வழிகெட்டவர்கள்? வழிகேடு நிறைய இருக்கிறது, ஏராளமான வழிகெட்ட கூட்டங்கள் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதில் உள்ள வழிகெட்டவர்கள் யார் தெரியுமா? அது பெரும்பாலும் நசாராக்களை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதையும் நீங்கள் அல் மாயிதா என்கிற அத்தியாயத்திலே பார்க்கலாம். கது தொல்லு மின் கபில், அவர்கள் இதற்கு முன்பு வழிகட்டு விட்டார்கள். வ அதல்லு கசீரா, மேலும் அதிகமானவர்களை வழி கெடுக்கவும் செய்து விட்டார்கள். இவங்க தான் வழிகேட்டில் போயிட்டாங்க. அதாவது அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்றால், இவங்க தான் நமக்கு எல்லாம், முகமது நபி தான், இஸ்லாம் தான் என்று தெரிந்திருந்தாலும் கூட அந்த தெரிந்த விஷயத்தை விட்டு வெளியில் செல்கிறார்கள். அதாவது தமிழிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வழி பிழைத்தவன் என்று சொல்வோம். பிழைத்தவன் என்றால் யார்? காட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறான், அவனுக்கு திக்கு திசையே தெரியலை, மதிகெட்டான் சோலை மாதிரி கொடைக்கானல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். டூருக்கு போனாலே செல்ஃபி எடுக்க போனால் காலி அரடி கீழே விழுந்துட்டான். 200-300 அடி பள்ளம் போயிட்டான். பார்த்தா உயிர் இருக்குது, சுற்றி சுற்றி பார்க்குறான், எல்லா இடமும் மரமும் மட்டையுமா இருக்குது, எது கிழக்கு எது மேற்குனே தெரியலை. இப்படி நிற்கிறான்னு வச்சுங்க. இப்படி போன ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாரோ ஒரு ஆள் அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா இவன் வழி பிழைச்சவன். எந்த வழியுமே இல்லாமல் இருக்கும்போது இவனுக்கு வழிகாட்டி வந்துட்டார்ல, இது இவனை குறிக்கும். வழிகட்டவன்னா யார்? நல்லா இருக்கும்போது பாதையில் போகும்போது வேணும்னே தவறான பாதைக்கு போகிறான் பாருங்க, அவனும் வழிகட்டவன் தான். அல்லது சாதாரணமாக இருக்கும்போதே தப்பான வழியில் போய் விழுகிறான்ல, அவனும் வழிகட்டவன் தான். இப்போ இது ரெண்டாவது சாராரை குறிக்காது, முதல் சாரார். அதாவது எல்லாம் தெரியும், அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே போய் அந்த காட்டுக்குள்ளே விழுந்தா இது புத்திசாலித்தனமா? நசாராக்கள் என்பவர்கள் மறுமை விஷயத்தில் இந்த முதல் தர வழிகட்டவர்களாக இருக்கிறார்கள். முதல் ரகம் சொன்னோம் பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணுறது. அவனுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை. மக்கத்து காஃபீர் தெரியாமல் இருந்தான், இவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் அறியாமையினால் தப்பு செய்தான், அதுவும் தவறு தான். இவன் அறிஞ்சுக்கிட்டே தப்பு செய்தார்கள். இதைத்தான் நம்ம இந்த வசனத்தின் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், எப்படியெல்லாம் இந்த 2 சமூகத்தினர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்களாகவும் வழிகட்டவர்களாகவும் மாறிப்போய் விட்டார்கள், எப்படி வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதாவது நாம் சஹீஹுல் புகாரியினுடைய 3827 இந்த எண்ணிலே பார்க்கலாம். ஜெய்து புனு அம்ரு புனு
நுஃபைல் என்கிற ஒரு நல்ல மனிதர். இவர் இஸ்லாமிற்கு வரவில்லை. ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாகவே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னதாகவே சரியான மார்க்கம் எது என்று தேடி சென்ற ஒரு மாமனிதர் கடைசியில் இப்ராஹிம் நபியினுடைய அந்த மார்க்கத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏதாவது சரியான கொள்கை வேண்டுமே. மக்கத்து காப்பீர்கள்ட்ட இருக்கிற கொள்கை சரியான கொள்கை இல்லை, அவங்க இணை கற்பிக்கிறாங்க. இப்போ இணை கற்பிக்கக்கூடிய இந்த ஆட்களோடு இருந்தால் நமக்கு சரி வராது, நமக்கு நல்ல கொள்கை வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். முடிவு செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹரஜ இல ஷாம், ஷாமை நோக்கி செல்கிறார். ஷாம் தேசத்துக்கு போயிட்டார். போய் அவர் அங்கு மார்க்கத்தை கேட்கிறார். அங்கே போய் ஒரு மார்க்கத்தை விசாரித்து அதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்று அவர் யோசித்து சிரியாவுக்கு போயிட்டார். மக்காவில் இருக்கிறாரு. இங்கு காப்பீர்கள் தானே இருக்கிறாங்க, மக்கத்து காப்பீர்கள். இவங்கள்ட்ட தான் நம்ம சரியான விஷயத்தை எதிர்பார்க்க முடியலை, எல்லாமே ஏற்றுக்குமா தான் இருக்கான். அதனால் அங்கே நம்ம போயிடலாம் என்று போகிறார். போகும்போது லக்கிய ஆலிமம் மினல் யஹூத், யூதர்களில் உள்ள ஒரு ஆலிம்சா அவரை சந்தித்து விட்டார். சந்தித்து கேட்கிறார், ஃபஸஅலஹு அன் தீனிஹிம், அவங்க மார்க்கத்தை பற்றி கேட்டுட்டு சொல்கிறாரு, இன்னி லா அல்லி அன் அதீன தீனக்கும், நான் உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிச்சா நல்லா இருக்குமே, நான் அது வேண்டான்னு வந்துட்டேன், உங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறது, எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த யூத ஃபாதிரியார் மதகுரு என்ன சொல்கிறார் என்றால், லா தக்கூன அலா தீனினா, நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு வரணும்னு சொன்னால், ஹத்தா தஹுத நசீபக்க மின் கலபில்லா, அல்லாஹ்வினுடைய கோபத்திலிருந்து உங்களுக்கான பங்கை நீங்கள் எடுத்துட்டு தான் அடுத்து வரணும். நீங்கள் எங்கள் மார்க்கத்துக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபம் வந்துடும். ஒவ்வொரு ஆளுக்கும் நசீப் இருக்குது, ஒவ்வொரு ஆளுக்கும் பங்கு இருக்குது, எனக்கு இருக்குது, யூதர்களாக இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று அல்லாஹ் என்ன செஞ்சுருவான், கொடுத்துருவான். அந்த கோபத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் எங்கள் மதத்தில் ஜாயிண்ட் ஆக முடியும். ஏன்னா எங்கள் மதம் அப்படி, இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய கோபத்தை மேலே மேலே வாங்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களாக்கும் நாங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா இது ஏற்றுக்குருவீங்களா கேட்கிறார். அப்போது ஸெய்து பின் அம்ர் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள், மா அஃபிர்ரு இல்லாமின் கலபில்லா, நான் ஒரு விஷயத்தை விட்டு வெறுண்டு ஓடுவேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய கோபம் மட்டும்தான், எனக்கு தேவையே கிடையாது. அல்லாஹ்வினுடைய கோபத்தில் நான் எப்படி விழ முடியும்? வலா அஹ்மிலு மின் கலபில்லாஹி ஷைஅன் அபதா, ஒரு பொழுதும் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் சுமக்க மாட்டேன், சுமக்க முடியாது. வேண்டாம், அல்லாஹ்வினுடைய கோபமே வேண்டாம், அப்படி நான் சுமக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, அது வேண்டாம் தானே நான் போயிட்டுருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னைய கூப்பிட்டு நீ எங்கள் மார்க்கத்துக்கு வந்தா நீங்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை சுமக்கணும்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறார். சரி, அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஃபஹல் ததுல்லுனி அலா கைரி, சரி உங்கள் மார்க்கம் வேண்டாங்க, வேறு ஏதாவது நல்ல மார்க்கம் தான் சொல்லுங்களேன். அறிவு பசியில் தேடி ஓடுகிறார். அந்த யூத பாதிரியார் சொல்கிறார் பாருங்கள், மா அலமுஹு இல்லா ஐயகூன ஹனீஃபா, அது ஹனீஃப் என்று சொல்லப்படுகிற அறவழியில் உள்ள அசத்தியம் கலவாத தூய்மையான ஒரு வழிமுறை, அது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி இவர் அசத்தியம் இல்லாமல் கேட்குறார்ல, எங்கள் மார்க்கம் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஹனீஃப் என்கிற ஒரு வழிமுறை இருக்கிறது, அதான் உங்களுக்கு சரி வரும். அப்போ ஸெய்தவங்க கேட்குறாங்க, வமல் ஹனீஃப், ஹனீஃப்னா என்னது? யூதர் சொல்லுகிறார், தீனு இப்ராஹிம், அதுதான் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம். அதாவது இன்னைக்கு இஸ்லாம்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது மாதிரி இப்ராஹிம் நபிக்கு ஹனீஃப் என்கிற ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தீனு இப்ராஹிம், அது இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம். லம் யகுன் யஹூதியா, அவர் யூதராக இருந்ததில்லை, வலா நசுரானியா, அவர் கிறித்தவராகவும் இருந்ததில்லை, ரெண்டுமே கிடையாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த யூத ஃபாதரியார்
விவரமாக எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லி அவர் மேலும் சொல்கிறார், வலா யஅபுது இல்லல்லா, அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்கியதில்லை. அதுதான் இப்ராஹிம் நபி. நாங்கள் அவர் கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணல, நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நீங்கள் அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாக இருக்கும், அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர் என்று சொல்லி அவர் அனுப்பி விடுகிறார். இப்போ ஜெயித் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு நேராக அவங்க வெளியே வர்றாங்க. வெளியே அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அடுத்தபடியாக கூடுதலாக கிறித்தவ மதத்தினுடைய ஆலிம் அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து அவரிடத்துல கேட்குறாங்க, அதாவது நான் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உங்களுடைய மார்க்கத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, லன் தக்கூன அலா தீனினா, நீங்கள் எங்கள் மார்க்கத்தில் வரணும்னு சொன்னால் ஹத்தா தஹுதபி நசீபிக்க மின் லஅனத்தில்லா, அல்லாஹ்வினுடைய சாபத்திலிருந்து உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும், அந்த பங்கை நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் வரணும். விருப்பமா உங்களுக்கு கேட்குறாரு. அதாவது எங்கள் மார்க்கத்தில் இருக்கிற ஆளுக்க அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறிட்டோம், அல்லாஹுக்கும் மாறு செஞ்சிட்டோம், அதனால எங்கள் மீது சாபம் உண்டாயிருச்சு. நீங்கள் எங்கள் மார்க்கத்தில் வந்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய சாபத்தை நீங்களும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. அது எப்படி இவர் ஏற்றுக்குருவார்? இவரே சாபம் வேண்டாம் கோபம் வேண்டாம்னு சொல்லிட்டுல நேரான வழியை தேடிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாதிரியார் சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், மா அஃபிர்ரு இல்லாமின் லஅனத்தில்லா, நான் ஒரு விஷயத்தை விட்டு ஓடுவேன் என்றால் அது கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய சாபந்தான், வேண்டவே வேண்டாம். வலா அஹ்மிலு மின் லஅனத்தில்லாஹி, நான் அல்லாஹ்வினுடைய சாபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வலா மின் கலபி, அவனுடைய கோபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஷையன் அபதா, கோபத்திலும் சாபத்திலும் ஒரு பொழுதும் சிறிது அளவை கூட நான் ஏற்க மாட்டேன். வண்ணா அஸ்தத்தி, எப்படி என்னால் ஏற்க முடியும் சொல்லுங்க? அல்லாஹ்வினுடைய கோபமும் சாபமும் சிறிய விஷயமா அது? அப்படியெல்லாம் இல்லை, தாங்க முடியாது. எப்படிங்க தாங்க முடியும் அப்படின்னு அவர் சற்று விபரமாகவே கேட்கிறார். கேட்டுவிட்டு அவரிடத்திலும் கேட்கிறார், ஃபஹல் ததுல்லூனி அலா கைரி, வேறு ஏதாவது நல்ல மார்க்கம் இருந்தால் சொல்லுங்களேன். அப்போது அந்த கிறித்தவ பாதிரியார் சொல்லுகிறார், மா அலமுஹு இல்லா ஐயக்கூன ஹனீஃபா, அப்படி என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது என்ன தெரியுமா, ஹனீஃப் என்று சொல்லப்படுகிற தீனு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. அவர் அதே தான் சொல்கிறார். சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் வெளியில் வருகிறார். ஜெயித் அவர்கள் வெளியில் அவர் அல்லாஹ்வை நோக்கி கையை உயர்த்தி சொல்கிறார், அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஷ்ஹது அலா தீனி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்பதற்கு உன்னையே சாட்சியாக்குகிறேன் யா அல்லாஹ் சொல்லிவிட்டார். இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை இறுதியில் ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை சஹீல் புகாரியினுடைய இந்த ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ கவனிங்க, அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் வழி அல்லாத வேறு ஒரு நேரான வழி, வழிகெட்டவர்களுடைய வழி அல்லாத வேறு ஒரு நேரான வழி, அது இஸ்லாம் தான். அந்த வசனத்தில் சொன்ன ரெண்டு சாரார் யாரு? அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்கள் என்றால் யூதர்கள். இதை அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. யூத பாதிரியாரே சொல்கிறாரு, சாதாரண ஆள் சொல்லலை. சாதாரண ஆள் சொல்லிட்டா கூட தெரியாமல் சொல்லிட்டாருங்க, தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் என்ன சாதாரண ஆளா? சொன்னால் எல்லா விவரமும் தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, மனமுரண்டாக அசத்தியத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி வழி எங்களுக்கு கொடுத்துறாதே அல்லாஹ், அதைத்தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நேரத்தில் தன்னுடைய பிரார்த்தனை அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான பிரார்த்தனை என்ன? சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா, உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய கல்பை, என் சிந்தனையை, என் உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்துவாயாக யா அல்லாஹ். வேறு எங்கும் போயிடக்கூடாது. இந்த துவா தான். ஏன்? காசு பணம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழலாம், சாப்பாடு இல்லாமல் கூட சிறிது காலம் வாழலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கூட வாழ்க்கையை நகர்த்தலாம். ஆனால்
தீனுல் இஸ்லாம் இல்லாமல், சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படுகிற நேரிய வழி இல்லாமல் ஒரு மனிதனால் நல்ல மனிதனாக வாழ்வது கடினம். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நேரான வழியில் இல்லாமல் கோணலான வழியில் இருக்கிற எத்தனை மக்கள் நல்லவங்க தான், நல்லவனாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறை தடுப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ரூல்ஸ் இல்லைல்ல, அவங்களுக்கு சட்டத்திட்டம் கிடையாது இல்லைங்க. அதான் இஸ்லாம். நமக்கு நேரான வழியை அல்லாஹ் கொடுக்கணும்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணும். நான் நேரான வழியில் இருக்க நினச்சா பத்தாது, கேட்கணும் அல்லாஹ் இடத்துல. ஏன் தெரியுமா? நாம் எப்பொழுது சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படுகிற அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விதமான கலப்படங்களும் இல்லாத ஒரு வழியில் வந்துவிட்டோமோ, அப்படி வரும்பொழுது முழுக்க முழுக்க நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரியாக கடைபிடிக்க துவங்கி விடுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றே ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். சிராத்துல் முஸ்தகீம் அல்லாமல் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களாக அல்லது வழிகட்டவர்களாக இருக்கிற அவர்களுடைய பாதை, அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரா ஆலி இம்ரானின் 75வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், வமின் அஹ்லில் கிதாபி மன், வேதமுடையவர்களில் சிலர் இருக்கிறார்கள். அதாவது யூத நசாராக்களில் பனு இஸ்ரவேலை சார்ந்தவர்கள் தான் வேதமுடையவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த குழுவினர்களில் சிலர் இருக்கிறார்கள், இன் தமன்ஹு பி கின்தாரி யு அத்திஹி இலைக், அதாவது நீங்கள் அவரிடத்துல ஏதாவது பொருளை கொடுத்து வச்சுருந்தீங்க என்று சொன்னால், பெரிய ஒரு குவியலை அவரிடத்துல கொடுத்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்து விடுவார்கள். இது மனித இயல்பு. அடைக்கலமாக நம்ம அமானிதமாக ஒரு பொருளை வாங்கியிருந்தால் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், இப்படியும் கொடுத்துருவான். ஓ மின்ஹும் மன், மேலும் சிலர் அவர்களில் இருக்கிறார்கள், இன் தமன்ஹு பி தீனாரின் லாயு அத்திஹி இலைக் இல்லா மாதும் தாலேஹி காயுமா. அவங்க யார் தெரியுமா? நீங்கள் பெரிய குவியல் எல்லாம் கொடுக்க வேணாம், ஒரு சின்ன தீனாரை கொடுத்துருந்தாலும் கூட லாயு அத்திஹி இலைக், அவங்க உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. எப்பொழுது? இல்லா மாதும் தாலேஹி காயுமா, நீங்கள் நின்ற நிலையை அவர்கிட்ட போய் கேட்டு நின்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கொடுப்பான். இது அவனுடைய பண்பு. ஏன் இப்படி ரெண்டு விதமாக இருக்கிறாங்க? ஒரே மாதிரியான கொள்கையில் தான், மதத்தில் தானே இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி ரெட்டை வகையினர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இல்லை, நேரிய வழி இல்லை இல்லைங்க. நாம் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, சிராத்துல் முஸ்தகீம்னு சொன்னால் நமக்கு அல்லான்னு சொல்கிறது தான் சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு இல்லை. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது அதனுடைய மைய புள்ளி. அது ஒரு மனித உடலுக்கு இருதயம் போல இஸ்லாத்திற்கு முக்கியமான ஒரு பகுதி, ஏகத்துவ கொள்கை. அதை கடந்து நேரான வழியில் தான் மனுஷனுக்கு தேவையான எல்லா விதமான நேய கருத்துக்களும் இருக்கிறது. அதில் தான் அவனுக்கு இருக்குது. அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவன்கிட்ட நீங்கள் பெரிய குவியலை கொடுத்தாலும் கூட திருப்பி கொடுக்குற ஆளும் உண்டு, ஒரே ஒரு தீனாரை கொடுத்தாலும் கூட கொடுக்காமல் இருக்கிற ஆளும் உண்டு. உங்களை நிற்க வச்சுக்கிட்டே இருப்பான், கொடுக்க மாட்டான், வாங்கின கடனை கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் நேரான வழியை கேட்குறது எதுக்குன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்ற பெருமைக்காக அல்ல. இஸ்லாத்தில் இருப்பது தான் நமக்கு மறுமையிலும் நல்லது, இவ்வுலகிலும் நல்லது. அதனால தான் இப்படி கேட்குமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதில் இன்னொரு தகவலையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சில கொள்கை உடையவர்கள், குறிப்பாக சலஃபுகள், என்ன மாதிரியான வாதங்களை வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் கேட்குமாறு கட்டளையிடுகிறான், இறைவா நீ எங்களுக்கு உன்னுடைய நேரான வழியை காட்டியா அல்லாஹ். அந்த நேரான வழி யாருடைய வழி தெரியுமா? அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்திருக்கிறாயோ அவர்களுடைய வழி என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அருள் புரிந்தவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள் தான், அவங்க தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சஹாபாக்கள் நல்லவர்கள், அதில் மறுப்பில்லை.
சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வழங்குவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். அதில் மறுப்பல்ல. இப்போ விஷயம் என்ன, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தவர்களின் வழி என்று சொல்கிறான் இல்லையா, அந்த அருள் புரிந்தவர்கள் என்றால் யார்? அது சஹாபாக்களை மட்டுமா குறிக்கும்? அல்ல. ஏன் தெரியுமா? இந்த அன்அம்த அலைஹிம் என்கிற வாசகம் நமக்கு மட்டும் இல்லையே, சஹாபாக்களுக்கு சேர்த்து தானே இருக்குது. அவங்களும் தொழுகையில் இந்த வசனத்தை ஓதத்தானே வேணும், துவா கேட்க தானே வேணும். அப்போ அதை அவங்க எந்த சஹாபியை போய் ஃபாலோ பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இன்னொரு சஹாபி இருந்தாங்களா ரசூல்லா காலத்தில்? அப்படிலாம் இல்லை. அந்த அருள் புரிந்தவர்களின் வழி எதுவென்று சொன்னால், அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவன் அனுப்பக்கூடிய தூதுவர்களுக்கு முறையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள், அவங்க தான் அருள் புரிந்தவர்கள். அல்லாஹுவினுடைய கோபத்திற்குரியவர்கள் என்று சொன்னால் அது யூதர்களை குறிக்கும் பெரும்பகுதி, வழிகட்டவர்கள் என்று சொன்னால் நசாராக்களை, கிறித்தவர்களை குறிக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனத்தில் வைத்துக்கொண்டு, அல்லாஹ்வினுடைய அந்த நேரான வழி என்பது எந்த விதமான அசத்திய கொள்கையும் அல்ல, குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான செய்திகள், இதுதான் மார்க்கத்தில் உள்ளது என்பதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு, வழிகேடர்களுடைய வழி அல்லாத, அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய வழி அல்லாத, அல்லாஹ்வினுடைய நேரான வழியை பின்பற்றி நடந்து இம்மையிலும் நல்லவர்களாக இருந்து நாளை மறுமையிலும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடிவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.